மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே, அடுத்த ஃப்ரைடே வீட்டில். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக் தான் நீங்கள் இங்கே நம்ம சக்தி நீட் அகாடமியில் இருக்க போகிறீங்க. ஒரு சில பேர் ஏற்கனவே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லா படிங்க. ரொம்ப அருமையான கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த கோச்சிங் இன்னும் 1 வீக்குக்கு கண்டினியூ ஆக போகுது. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் முடிக்கும்போது ரொம்ப லேட் ஆயிரும். நாங்கள் அப்படியே பாடத்தை நல்லா நடத்திட்டே இருப்போம். அப்போ ரொம்ப பரீட்சைக்கு படிக்கிறதுக்கான கால அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா அது பரீட்சைக்கு இன்னும் 15 நாள் 20 நாள் தானே இருக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப பறக்க படிப்பாங்க. அந்த படிக்கிற ஸ்பீடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் அதை சிலபஸ் முடிக்க முடியல சார், அதோ பாக்கி இருக்குது, இது பாக்கி இருக்குது, சிச்சோ இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு போவாங்க. ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் அதிக டைம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. இவங்க படிக்கிறதுக்கு நிறையா டைம் தேவைப்படுது போல், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்போமே அப்படின்னு சொல்லி ஜனவரி 31 சிலபஸ் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடித்தோம் ஒரு 3 இயர்ஸ் பேக். ஜனவரி 31 முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கோச்சிங், அப்புறம் கொஞ்சம் பார்ட் டெஸ்ட் அப்படி அப்புறம் படித்தது அப்படியே சுறுசுறுப்பாக போய் அப்படி போச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷமாக டிசம்பர் 31 டிசம்பர் 27 அப்படின்னு ரொம்ப மெனக்கட்டு அந்த சிலபஸை முடிக்கிறோம். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் எப்போதுமே இந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த எஃபிஷியன்சி எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்கு. நம்ம ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வேலை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையை நம்ம இப்போ முடிக்கணும், நமக்கு இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது, அரை மணி நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளோட சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு இன்னும் 1 நாள் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் மெத்தனமாக இருப்போம், ரிலாக்ஸாக இருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லவும் செய்றீங்க, சார் சுறுசுறுப்பாக போக மாட்டேங்குது சார். நாங்கள் அந்த வாரத்துக்கு 3 சாப்டர் படித்தப்பெல்லாம் 3 சாப்டர்ஸ் இன் 1 வீக், 3 டீச்சர்ஸ், பயங்கர போட்டி, பெஸ்ட் டீச்சர் அவார்டு, இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பரீட்சை, அப்படி இப்படி போனப்பெல்லாம் நல்ல எஃபிஷியண்ட்டாக படித்தோம் சார். அந்த எஃபிஷியன்சி இப்போ இல்லை சார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. ஏன் இல்லை? நம்ம தானே படிக்கணும், நம்ம தானே எஃபிஷியண்ட்டாக படிக்கணும். அப்போ ஒருத்தர் ஸ்லக்கிஷாக இருக்கும்போது அதை பார்க்குற இன்னொருத்தரும் அப்படியே ஸ்லக்கிஷ் ஆகிட்டு, நம்ம புக்கு எடுத்துக்கிறோம், வச்சுக்கிறோம், உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு மார்க் வராதில்ல. நம்ம எந்த அளவுக்கு மெனக்கடுறோம், எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இது பண்ணுறோம், எவ்வளவு டீப்பாக படிக்கிறோம், எவ்வளவு தூரம் மெமரி பண்ண வேண்டிய விஷயங்களை எழுதி பார்த்து மெமரைஸ் பண்ணுறோம், எவ்வளவு தூரம் ஸ்பீடை கெயின் பண்ணணுங்கிறதுக்காக ப்ராப்ளம்ஸை போடுறோம், எத்தனை ப்ராப்ளம் நம்ம போடுறோம், ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் எவ்வளவு டைம் நம்ம எடுத்துக்கிட்டு போடுறோம், அக்யூரசி எப்படி இருக்குது, ஸ்பீட் எப்படி இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, படிக்கிறீங்க. அந்த டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு படித்தா கூட எஃபிஷியண்ட்டாக படிக்கணுமா இல்லையா? அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் லெட்ஸ் மேக் இட் வெரி வெரி எஃபெக்டிவ் ஃபார் த நெக்ஸ்ட் 1 வீக். ப்ளீஸ் கோஆப்ரேட், கிவ் மீ 100% கோஆப்ரேஷன். சார் இப்படி சார், அப்படி சார், இப்படி சார்லாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி என்ன சார் அப்படின்னீங்கன்னா, ஒரு அருமையான ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, செம்மையான ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். ஸோ டுகெதர் லெட்ஸ் ஒர்க் வெரி வெரி ஹார்ட், வெரி வெரி எஃபெக்டிவ், அண்ட் லெட்ஸ் கிரியேட் அ நியூ ரெக்கார்ட். யூ ஆர் ஆல் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது, எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குது. கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேயா? இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக ஆரம்பித்து அப்படியே ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்லாம் எழுதி இன்றைக்கி தான் ஃபைனலாக நம்ம வர்றோம். இந்த IPL இன்டென்சிவ் ஃபிசிக்ஸ் லேர்னிங்கோடைய கிராண்ட் ஃபைனல் இன்றைக்கி தான். இன்றைக்கி 60 கொஸ்டின்ஸ். ஓகேயா? யூஸ்வலாக ஃபிசிக்ஸ்னால் 45 கொஸ்டின், இது கொஞ்சம் ஒரு லெங்க்த்தியாக நம்ம போகிறோம். இட்ஸ் நாட் 100 meters ரேஸ், இட் இஸ் 400 meters ட்ராக் சுற்றி வர மாதிரி. இது 60 கொஸ்டின், 240 மார்க் இஸ் மேக்ஸிமம். I am sure it is very difficult to get it. ஏன்னா the time 1.5 hours. நம்ம காலையில் இப்போ இந்த பரீட்சை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 11:30க்கு இதை முடிக்க போகிறோம். இந்த இதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம பார்க்க போகிறோம். 60 கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எத்தனை அட்டன் பண்ண முடியும் அட்டன் பண்ணுங்கள். அதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். காவேரி கேம்பஸில் யார் ஃபர்ஸ்ட்டு, ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ளஸ் சிட்டி கேம்பஸ் புட் டுகெதர் யார் ஃபர்ஸ்ட்டு, மதுரை கேம்பஸில் யார் ஃபர்ஸ்ட், இவங்க தான் வின்னர். இந்த வின்னருக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோன் கொடுக்க போகிறோம். ஜியோ டிஜிட்டல் லைஃப் அப்படின்றது கவர். உள்ள என்ன இருக்குது அதுதான் ஃபோன். உள்ள என்ன இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபோன் வி ஆர் கிவிங். எனக்கே இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி OnePlus வந்து இப்போ இல்லை, இப்போ நத்திங்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதித்யா வந்து சொன்னார். ஸோ நத்திங்னு ஒரு ஃபோன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அது நல்ல ஃபோன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுனால திஸ் இஸ் த ஃபோன். ஐ எம் நாட் ஓப்பனிங் இட், ஐ எம் லிவிங் இட் டு யூ. த வின்னர் வில் ஓப்பன். உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக செங்க கட்டி இருக்காது, ஃபோன் தான் இருக்கும், ஐ எம் ஷூர். ஓகேயா? இப்போது இந்த ஃபோன் 3 பேருக்கு கிடைக்க போகுது. ரொம்ப ஆர்வமாக பரிசு எழுதுங்க. இப்போ வந்து நம்ம காவேரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த போட்டியில் ரெடியாக நிறைய பேர் இருக்கிறீங்க. மோர் தேன் 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் ஐயிங் ஃபார் திஸ் ஃபோன். நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையில். அது மாதிரி ஆக்ஸ்ஃபோர்டில் பசங்க இந்த ஃபோன் எனக்கு தான்டா அப்படிங்கிற உற்சாகத்தில் இருப்பீங்க. டெஃபினெட்லி வந்து யார் ஜெயிப்பான்னு எனக்கே சொல்ல முடியல. அந்த மாதிரி நினச்சி பார்க்கும்போதே ஒரு 10 நேம் மனசுக்கு வருது. அது மாதிரி மதுரையிலையுமே தெர் இஸ் அ குட் காம்படிஷன். அதனால் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். யாருக்கு ஒரு தீர்மானமான முயற்சியும் அந்த கான்சன்ட்ரேஷனும் அந்த சுறுசுறுப்பும் இப்போ கொஞ்ச நாளாகவே மிஸ் ஆகிருக்குல்ல, அந்த சுறுசுறுப்பை கொண்டு வாங்க. இந்த 1.5 மணி நேரம் அப்படியே பயங்கர வெறித்தனமாக போடுங்க. உங்கள் முகத்துல எல்லாம் ஒரு வெறியை பார்த்தே ரொம்ப நல்லாச்சு, ஒரு சுறுசுறுப்பை பார்த்தே ரொம்ப நல்லாச்சு. நாங்கள்லாம் உங்களை சுறுசுறுப்பாக பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருக்கோம். கிடுகிடுன்னு களத்தில் இறங்குங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நீட் எக்ஸாம் வந்து சாதாரணமாக இருக்காதுன்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று NTA ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டை நான் எடுத்து வைக்கல, பட் அது பிரிண்ட் பண்ணி கூட நோட்டீஸ் போல போடுறேன். இந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, போர்டு எக்ஸாம்ங்கிறது வேற, அது நீ படிக்கிற வைக்கிற போர்டு எக்ஸாம் எழுதுற. நீட் எக்ஸாம்ங்கிறது வேற. இதுக்காக நாங்கள் பல மாதங்களாக உட்காந்து ஒரு பெரிய டீம் வந்து ஃபுல்லாக சிரமப்பட்டு இந்த பரீட்சைக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பரீட்சை போர்டு எக்ஸாம் மாதிரிலாம் இருக்காது. இது உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, உங்களோட ப்ரெஷர் ஹேண்ட்லிங் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லி ரெடி டு பிகம் அ டாக்டர், அந்த அளவுக்கான குவாலிட்டி, அந்த கேரக்டர் எவ்வளோ பேர்ட்ட இருக்குது. ஒரு டாக்டர்னா என்ன, ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். ஒரு டாக்டர்னா யார், ஒரு பயங்கர கிரிட்டிக்கல் கேஸு, ஓகே, அவரை காப்பாற்றுறதே கஷ்டம். கிரிட்டிக்கல் கேஸு, ஆக்சிடென்ட் கேஸு எதுவும். அப்போ அந்த டாக்டர் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், டாக்டர் டென்ஷன் ஆகிடக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படியே போகிற உயிரை அப்படி கேட்ச் பண்ணி உள்ளே விடணும். பெரிய விஷயம். அப்போ அந்த மாதிரி வாழ்வா சாவா பிரச்சனையை டெய்லி பேசிஸில் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு திடம் இருக்கணும், எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப கவனமாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. இல்லை, அது மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால NTA என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன வருஷம் நீட் 2025 வந்தீங்க, பரிசு எழுதுறீங்க, அதிர்ச்சி ஆகிட்டு நிறைய பேர் அழுதுகிட்டே வெளியில் போனீங்க. இந்த வருஷமும் அதிர்ச்சி ஆயிடுவீங்க, இழுதுகிட்டு இருக்கக்கூடாது, கொண்டு விடுவேன் அப்படின்னு NTA வந்து சொல்லியிருக்காங்க. இப்போவே வந்து அட்வான்ஸாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, செம்மையாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு ரெடியாக வந்துருங்க, இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஒரு ட்வீட்டை போட்டு. அந்த ட்வீட்டை பிரிண்ட் எடுத்து நான் ஒட்டி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. உங்களை மிரட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, தயார்படுத்துறதுக்காக. யூ ஷுட் பி மென்டலி பி ரெடி டு ஃபேஸ் இட். ஆல்ரெடி நீட் 25 கொடுத்த அதிர்ச்சியில் நீங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறோம். இந்த அதிர்ச்சியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க நம்ம பார்ப்போமே. இது மாடல் எக்ஸாம் தானே. லெட்ஸ் see how you are going to handle it. எப்போதுமே வந்து பயாலஜிங்கிறது லெங்க்தியாகவும் டஃப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு NTA வந்துருச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் ஃபிசிக்ஸை கஷ்டப்படுத்தணும், இப்போ கெமிஸ்ட்ரியை கஷ்டப்படுத்துவாங்களோ அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்துருச்சு.
அப்போ சர்ப்ரைஸாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும், பயப்படாமல் வாங்க தொலைச்சி கட்டிவிடுவோம் அப்படிங்கிறாங்களே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு எல்லாரும் யோசிக்கும் போது ஒருவேளை கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது. இது கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட் பேப்பர், பட் சொல்லவே வேண்டியதில்லை, பயாலஜி இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். ஓகேயா? அப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் திறமையை காமிங்க. பட் சஜஷன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, டக்குன்னு 3 மணிக்கு உட்காந்த உடனே கட்டன்னு ஃபிசிக்ஸை முடிச்சு விட்றணும். ஏன்னா இந்த பேப்பரை பற்றி சொல்லிட்டேன், அதனால் கடன்னு ஃபிசிக்ஸை முடிச்சு விட்றணும். முடிச்சு விட்டுட்டு பயாலஜியில் போயிடணும். பயாலஜியை ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ஒரு 1 ஹவரில் அதில் இருக்கக்கூடிய ஈஸி கொஸ்டினை பார்த்து பொறுக்கி எடுத்து ஒரு 10 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்தால் விட்டுட்டு ஒரு 80 கொஸ்டினை முடிச்சுட்டு தென் கெமிஸ்ட்ரியில் போயிட்டு ஒரு ரவுண்டு ஈஸியான கேள்வியை போட்டு அடுத்த ரவுண்டு கொஞ்சம் கஷ்டத்தை போட்டு அப்படி இப்படி சமாளித்து எப்படியாவது ஒரு 600 மார்க்கை டச் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போயிடும். சார் என்ன சார் நாங்கள்லாம் 720 வாங்குகிற ஆட்கள் எங்கள்கிட்ட போய் 600 அப்படின்றீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் அ டிஃபிகல்ட் பேப்பர். அதனால் 600 வாங்கிட்டீங்கன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. செஞ்சு காமிக்கணும். ஓகே, மோர் தேன் 600 நீங்கள் 650 680 எப்படின்னா வாங்கினா பட்டாஸ் தான். ஓகேயா? சூப்பராக பண்ணுங்கள். தென் அனதர் திங், பரீட்சையில் எப்படி பண்ணுறது? இது சார் என்ன சார் ஃபிசிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, பரீட்சையில் ஃபிசிக்ஸா பயாலஜியா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை நீட் எக்ஸாமுக்கு பண்ணிக்கிங்க, அடுத்தடுத்த பரீட்சைகள் எழுதும்போது கூட பண்ணுங்கள். அதே ஸ்ட்ராட்டஜியை இதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி தெரியுதா? அப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன், அந்த கேள்வியை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேயா? நீ மே மாதம் 3ஆம் தேதி போகிற, எக்ஸாம் ஹாலில் உட்கார்ற, 2 மணி பரீட்சை ஆரம்பிக்கிற, பயாலஜி ஆரம்பிக்கிற, ஆரம்பத்தில் கொஸ்டின் நம்பர் 91லேருந்து 180 டெஃபினட்டாக சூப்பராக எழுத போகிறோம், நல்ல மார்க் வாங்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பரீட்சை ஆரம்பிக்கிற. 91 ஸ்டார்ட். சரி, நான்லாம் பெரிய ஆளையா, பயாலஜியில் பெரிய பிஸ்தா, பெரிய கில்லாடி, பின்னி எடுக்கிற பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிற. அப்படி தான் கான்ஃபிடென்ட்டாக தான் ஆரம்பிக்கணும். கொஸ்டின் நம்பர் 91 போட்டேன், 92 போட்டேன், 93 போட்டேன், 94 பார்த்தா ரொம்ப லெங்க்தியாக இருக்குது. how many correct statements are there? அதில் ஒரு 5-6 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் இது கரெக்டாக தப்பா கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ அந்த கேள்வியை ட்ரை பண்ணி எழுதும்போது கொஞ்சம் டைம் கூட போயிடுச்சு. ஓகே, அடுத்த கேள்வி ஈஸியாக இருக்குது, அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது, அதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி மறுபடியும் ஈஸி, ஒன்று கஷ்டம், ஒன்று லெங்க்தி, ஒன்று கன்ஃபியூஷிங், இப்படி இருக்குது. உன்னோட பிளான் என்ன? 2 மணிக்கு ஆரம்பித்தோமா, 3 மணிக்குள்ளே பயாலஜியை முடித்தோமா? ப்ரிஃபரபிளி நம்ம என்ன ஆசைப்படுவோம்? நம்மளோட பேராசை என்னவாக இருக்கும்? 45 நிமிஷத்தில் பயாலஜியை முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மினிமம் இது என்ன வச்சுருப்போம்? 45 நிமிஷம் முடிச்சுட்டா பரவாயில்ல, இல்லைனா ஒரு 50 55 60 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு பரீட்சைக்கு போகிறோம். ஆனால் நம்ம 60 நிமிஷம் ஓடிடுச்சு, நம்ம எழுதிக்கிட்டே வரோம், ஒரு கேள்வி அட்டன் பண்ணிட்டே வரோம். ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் அதிக டைம் எடுத்துருச்சு. இப்போ மணி 3, நம்ம கொஸ்டின் நம்பர் ஒரு 165க்கு வந்துட்டோம், 15 கொஸ்டின் பாக்கி இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இதை ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது சில பேர் என்ன சொல்கிறீங்க? சார் நான் அப்படியே விட்டுட்டு ஃபிசிக்ஸுக்கு போயிடுவேன் சார். சில பேர் என்ன சொல்கிறீங்க? சார் இன்னொரு 15 கேள்வி எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃபிசிக்ஸுக்கோ கெமிஸ்ட்ரிக்கோ போவேன் சார். சரி, ஓகே, யார் சொன்னது கரெக்டு? அப்படியே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா மறுபடியும் 166 67 68 போய்கிட்டே இருக்கீங்க. சில கேள்வி ஈஸியாக இருக்குது, சில கேள்வி லெங்க்தியாக இருக்குது, சில கேள்வி ரொம்ப லெங்க்தியாக இருக்குது. நீங்கள் போட்டு திணறி வேர்த்து கொட்டுது. கவர்மெண்ட் ஸ்கூலு, ஃபேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லைட்டு இருக்கதே பெருசு. போட்டு நீங்கள் 180 முடிக்கிறீங்க. அப்பாடா பயாலஜியை முடிச்சிட்டோம். ஓகே, வெற்றியா? பயாலஜி முடிச்சிட்டோம், ஆனால் டைம் 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்போ என்ன தோணும் உங்களுக்கு? என்ன தோணும்? பெரிய பாறாங்கல்ல தூக்கி அப்படியே நெஞ்சில் தூக்கி வச்ச மாதிரி அப்படியே மன அழுத்தம் எப்படி இருக்கும்? ஐயோ ஆண்டவனே, என்னடா இப்படி ஆகிப்போச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, அப்பா 2 மணிக்கு ஆரம்பித்தோம், 3:30 மணி ஆயிடுச்சு, பயாலஜியை முடிக்கவே 3:30 ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்னு ஒரு அதிர்ச்சி வரும் பாருங்க. என்ன செய்கிறதுங்க? சரி, சில பேர் அடுத்த ரூட்டு, சார் நான் போட்டுக்கிட்டே வரேன் சார், மணி எனக்கு இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சிங்க, 2 மணிக்கு ஆரம்பித்தா 3 மணி நேரம் ஆச்சு, இன்னொரு 15 கேள்வி இருக்கா, இருந்துட்டு போகுது சார், நான் ஃபிசிக்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு போய் அங்கே போகும்போது ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் ஒரு மிக்சட் பேக், அதில் ஈஸியும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், மீடியமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒருவேளை அந்த 165க்கு அப்புறம் இருக்கிற கேள்விகள் கொஞ்சம் ஈஸியான கேள்வியாக இருந்துச்சுன்னா
உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருந்துச்சுன்னா அருமையாக மார்க்கை வாங்கி இருந்திருக்கலாமே, அது போச்சு. அப்போ நம்ம பண்ணது கரெக்டாக? அது தப்பாக போச்சு இல்லையா? அப்போ என்னங்க செய்கிறது சொல்லுங்கள்? 2 மணிக்கு பரீட்சை ஆரம்பிக்கிறோம், 3 மணி ஆயிடுச்சு, 165 கொஸ்டின் நம்பர் வந்துட்டோம், இன்னொரு 15 கேள்வி பாக்கி இருக்குது. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் பயாலஜியை கன்டினியூ பண்ணாலும் தப்பு, பயாலஜியை விட்டுட்டு ஃபிசிக்ஸுக்கு போனாலும் தப்பு. அப்போ என்னங்க பண்ணணும்? ஒரு லாரி ஒரு பஸ்ஸு, ரெண்டுக்கும் நடுவில் கொண்டாந்து காரை விட்டுட்டோம். இப்போ அவன் மெதுவாக வரணும், இல்லை இவன் மெதுவாக வரணும், 2 பேருமே விரட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம உள்ளே போயிட்டோம். அப்போ எப்படிங்க தப்பிக்கிறது? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு என்ன சார் கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னா, அந்த லாரி பஸ்ஸுக்கு நடுவில் நம்ம போயிருக்கவே கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே நமக்கு லைஃப்பில் வரக்கூடாது. அதுவும் மே 3ஆம் தேதி சத்தியமாக வரக்கூடாது. இப்படி எசகு பிசகா போட்டு மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மன அழுத்தமே வரக்கூடாது. ஒரு 1:45 ரிலாக்ஸாக உட்காடுறோம், ஜாலியாக ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கிறோம். எந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது. கொஸ்டின் வருது, பயாலஜி ஆரம்பிக்கிறோம், ஓகேயா பயாலஜி ஆரம்பிக்கிறோம். என்ன செய்யணும்? கொஸ்டின் 91 ஓகே ஈஸி, 92 ஓகே ஈஸி, 93 ஈஸி, 94 லெங்க்தியாக இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு, இதை அப்புறம் ஒன்றா நான் அப்புறம் கவனிக்கிறேன் மச்சான் அப்படின்னு அதை அப்படி மார்க் பண்ணிட்டு 95 டிக்கு, 97 ரொம்ப லெங்க்தி, ஓ வேணாம் அப்படியே ரவுண்டு போயிட்டே இருக்கு. அடுத்த கேள்வி போகிறேன். அப்போ நீ அப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக 90 கேள்வியில் யூ ஆர் ஆல் வெல் ப்ரிப்பேர்டு. நீ எல்லாம் பயங்கரமான ஆள், நல்லா படிச்சிருக்க, ஏகப்பட்ட பயாலஜி டெஸ்ட் எழுதியிருக்க, பயோ வார் எழுதியிருக்க, ஏகப்பட்ட 16 மாடல் எழுதிட்ட. அப்போ எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் 90 கேள்வியில் 75 கேள்வி டெஃபினெட்லி உனக்கு ஈஸியாக தானே இருக்கும், உன்னால் மேனேஜ் பண்ணக்கூடியதாக தானே இருக்கும். கஷ்டங்கிறது என்ன? ஒரு 10 கேள்வி 15 கேள்வி இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஈஸியான கேள்வி அப்படியே டிக் பண்ணி போயிட்டே இருக்க, கஷ்டமாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டே போயிட்டே இருக்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? 75 கொஸ்டினை நீ முடிப்ப, ஆனால் 45 நிமிஷம் தான் ஆகும். இப்போ உன்னோட நிலைமை என்ன? பஸ்ஸு பாட்டில் போயிட்டுருக்கு, லாரி பாட்டில் போயிட்டுருக்கு, நீ ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே காரை நிதானமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க, எந்த டிராஃபிக்குள்ளேயும் நீ போல. ஓகே, இப்போ 2 மணிக்கு பரீட்சை ஆரம்பித்த 2:45 75 கொஸ்டின்ஸ் ஓவர். 75 × 4 300 மார்க்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுட்டோம். இப்போ டக்குன்னு அந்த 15 கொஸ்டினை மட்டும் விட்டுருக்கோம். ஓகே விட்டுருக்கோம். லெட்ஸ் கோ டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் ஈஸியான கொஸ்டின் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நீ அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணினா போதும், ஒரு 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணினா போதும். அந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டே வர, கொஸ்டின் 1 2 3 4 அப்படியே பார்த்துட்டே வர, எது ஈஸியான கான்செப்ட், எது ஈஸியான ஃபார்முலா, எது உனக்கு நல்லா தெரிஞ்சது அப்படியே பார்த்துட்டே வர, அதை மட்டும் சும்மா அப்படியே டிக் பண்ணிட்டே வந்துட்டேன். How many questions you have selected depends on the difficulty level, maybe 35. ஸோ நீ செலக்ட் பண்ணது மேபி 35 கொஸ்டின் இருக்கும், அந்த அளவுக்கு கோச்சிங் கொடுத்துருக்கோம். அப்போ நீ என்ன பண்ணுவ? 2:45 ஆரம்பிப்ப. இது ஃபிசிக்ஸில் உனக்கு தெரிஞ்ச கேள்வின்னு நீனே செலக்ட் பண்ண கேள்வி தான். கொஞ்சம் யோசிக்கிறது, மேத்தமேட்டிக்ஸ், இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், சம் மிக்சட் கான்செப்ட்ஸ், தென் இமேஜினரி ப்ராப்ளம்ஸ், லெங்க்தி ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் சாமிக்கு விட்டுட்டு நம்ம 35 செலக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டு 30 போடுவோம். தெரிஞ்ச கேள்வியை போடுறப்ப என்ன பிரச்சனை? 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ ஆகட்டும், ஒரு 50 நிமிஷத்தில் 35 × 4 140 மார்க்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. 300 140 440 அக்கௌண்ட்டில் தூக்கி போட்டோமா? இப்போ மணி என்ன? இதில் ஒரு 10 நிமிஷம் மிச்சம், அங்கே ஒரு 15 நிமிஷம் மிச்சம், 25 நிமிஷம் மிச்சம். அப்போ மணி 4 ஆகலை, 25 நிமிஷம்னா 3:35. பயாலஜி முக்கால்வாசி முடிச்சாச்சு, ஃபிசிக்ஸு முக்கால்வாசி முடிச்சாச்சு, கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம். எப்போ? 3:35 போகிறோம். 1 மணி நேரம் கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம். அருமையாக கெமிஸ்ட்ரியை முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டினை முடிச்சுட்டே வரோம். ஒரு 4-5 கேள்வி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கன்ஃபியூஷன், கால்குலேஷன்ஸ், அல்லது ஆர்கானிக்கில் ஃபிசிக்கலை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த மாதிரி கேள்வி, அல்லது லெங்க்தி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது, அப்படி இப்படிலாம் இருக்குது. சரி, ஒரு 5 கேள்வி கஷ்டம்ப்பா, விடுப்பா. 40 கேள்வி ஈஸியான கேள்வி கிடைக்கும்ல, கடன்னு போட்டு ஒரு 35 நிமிஷத்தில் போட்டுருவேன். இன்னார்கானிக்கெலாம் டக்குன்னு போடுவேன். அப்போ நீ என்ன பண்ணிடுவேன்னா, இதுலையும் ஒரு 10 நிமிஷம் பாக்கி வச்சு 150 160 மார்க் வாங்கிடுவேன். ஸோ நிச்சயமா 300 140 160 600 மார்க்கை நீ வாங்கிட்ட. உன் கையில் இங்கே ஒரு 10 நிமிஷம், அங்கே ஒரு 10 நிமிஷம், அங்கே ஒரு 15 நிமிஷம், மொத்தம் ஒரு 35 மினிட்ஸ் பாக்கி இருக்கு. டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் திஸ் சிச்சுவேஷன். இதுதான் அமக்கலமான சிச்சுவேஷன்.
அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 35 நிமிஷம் உன் கையில் பாக்கி இருக்கு பத்தியா, இப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக பயாலஜிக்கு போயிட்டு அந்த லெங்க்தி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே இதான் கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டுன்னு பண்ணலாம். இப்போ இதுலேயுமே 2 லேயர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சில கேள்வி டிஃபிகல்ட்டு, ஒரு சில கேள்வி வெரி டிஃபிகல்ட்டு. அதையுமே அந்த 15 அட்டன் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. இதில் போயிட்டு அதில் ஓரளவுக்கு வெரி வெரி டிஃபிகல்ட்டாக மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு விட்டுட்டு ஈஸியானதை பண்ணினா 15ல் ஒரு 10 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் ஒரு 35னா 10 விட்டுட்டு வந்தோமே அதில் ஒரு 5 கொஸ்டின், அந்த மாதிரி அதுக்குள்ள கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக இருக்கிற கேள்வியை அழகாக போட்டு முடிச்சின்னா இந்த 10 இப்போ போய் நீ பண்ண 20 கொஸ்டின் 80 மார்க்கு 600 will go to 680. கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. பரீட்சை சேலஞ்சிங்காக இருக்கும். என்டிஏவே சொல்லிட்டான் ப்ரெஷர் குக்கர் சிச்சுவேஷன். சரியா? ப்ரெஷர் குக்கர் சிச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அதனால் எந்த ப்ரெஷர் நமக்கு வரக்கூடாது. அதான் அடுப்பில் தூக்கி குக்கரை வைக்கும் போதே விசிலை கழட்டி வச்சிடணும். ஓகே, ப்ரெஷரே வரக்கூடாது. அது சூடாக சூடாக காற்று வெளியில் போயிட்டே இருக்கணுமே ஒழிய அங்கே வந்து விசில் நேற்று அடிச்சிட்டோம், இதில் விசில் அடிக்கக்கூடாது. ஓகேயா? அதனால் கரெக்டாக குக்கரில் விசில் வராமல் பார்த்துங்க. ஓகே, வெற்றி நமதே. தேங்க்யூ ஸோ மச்.